வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு கேஎன்என் மாடல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கே நியரஸ்ட் நெய்பர்ஸ் தான் கேஎன்என். ஓகேங்களா? ஸோ இது கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரிக்ரெஷன் ரெண்டுத்துலையுமே யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு மிஷின் லேர்னிங் அல்காரிதம். ஒரு நியூ டேட்டா பாயிண்ட்டுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ண அது பக்கத்தில் இருக்க கே நியரஸ்ட், அதாவது அதிகமாக க்ளோஸாக இருக்கிற அந்த நெய்பர்ஸை பார்த்துட்டு ப்ரிடிக்ஷன் பண்ணுற ஒரு மாடல் தான் இந்த கேஎன்என். ஓகேங்களா? ஸோ கிளாசிஃபிகேஷனில் மெஜாரிட்டி நெய்பர்ஸ் என்ன கிளாஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதை சூஸ் பண்ணும். ரிக்ரெஷனில் நெய்பர்ஸோட ஆவரேஜ் வேல்யூ எடுக்கும். ஓகேங்களா? ஸோ கேஎன்எனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக இது டிஸ்டன்ஸ் மெஷர் தான் யூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா பக்கத்தில் இருக்க டேட்டா ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதை அதை பேஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கிற ஒரு மாடல் தான் கேஎன்என். ஓகேங்களா? இது ட்ரைனிங் டைமில் வந்து எதுவுமே லேர்ன் பண்ணாது. ப்ரிடிக்ஷன் டைமில் தான் இது வந்து ஃபுல்லாக கால்குலேஷன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங்கில் ஸ்பீடு வந்து குயிக்காக இருக்கும். பட் ப்ரிடிக்ஷன் வந்து ஸ்லோவாக இருக்கும் ஸ்பீடு. ஏன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ்லாம் கால்குலேட் பண்ணுறதால ப்ரிடிக்ஷன் அப்போது ஸ்லோவாக இருக்கும். அப்புறம் வந்து இது எதுக்கெலாம் சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் டேட்டா செட்ஸ், லோ டைமென்ஷனல் டேட்டா அண்ட் நான் லீனியர் ஷேப்ஸ். ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து டேட்டாஸ்க்கு வந்து இது வந்து சூட்டபுளாக இருக்கும். இது எதுக்கெலாம் சென்சிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் ஸ்கேலிங், நாய்ஸ், இரலவெண்ட் ஃபீச்சர்ஸ் இதுக்கெலாம் சென்சிட்டிவாக இருக்கும். அதாவது ஸ்கேல் பண்ணலன்னா ரிசல்ட் வந்து ராங்காக வரும். ப்ளஸ் நாய்ஸ் அதிகமாக இருந்தாலும் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதோட அக்யூரசின்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா வேல்யூ ஆஃப் கே, டிஸ்டன்ஸ் மெட்ரிக் அண்ட் ஸ்கேலிங். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்க்கெலாம் வந்து அக்யூரசி வந்து இந்த ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதோட யூஸ் கேசஸ் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ரெகக்னிஷன், ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம், இமேஜ் கிளாசிஃபிகேஷன் அண்ட் கஸ்டமர் செக்மெண்டேஷன். ஸோ இங்கெல்லாம் வந்து இது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.